இங்கே நிறைய பேர் சாமி கும்பிட்டா ஜெயிச்சிடலாம், சாமி கும்பிட்டா ஜெயிச்சிடலாம், பூஜை பண்ணால் ஜெயிச்சிடலாம். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்கிறானோ, தான் செய்யும் தவறுகளை ஒற்றுக்கொள்கிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்ட்டார் திருவள்ளுவர். இந்த 1330 குறளை படித்தானா அவன் ஜெயிச்சிருவான். இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பூஜை ரூமே இல்லை, காலைல போகிறான், பிஸ்னஸுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்கிறான், தன் தொழிலாளிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறான், இறைவன் டைரெக்டாக காப்பாற்றுறான். வீட்டு உள்ள கோயில் கட்டிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, டெய்லி போய் 1 மணி நேரம் அங்கே பூஜை பண்ணுறன்ற பேரில் மனதளவில் டிஸ்டர்ப் ஆகி, எனக்கு யாரோ வந்து செய்வேன்னு செஞ்சுட்டாங்க, எனக்கு இவன் தான் பண்ணியிருக்கான், அதனால் இறைவா நீ வந்து அவனை வந்து எப்போ பழி வாங்குவே, எப்போ அவனை தண்டிப்பேன்னு கேட்குறான். இவனுக்கு 2 பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இவன் மற்றவனை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் வீட்டில் பூஜை ரூம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவருடைய கடமையை அவர் செய்கிறாரு, இறைவன் காப்பாற்றுறான். இவன் கோயிலை கட்டி வச்சுட்டு மற்றவங்களுடைய குறையை வந்து வீட்டில் பேசினுறான்.